விலைவாசி உயர்வை போலவே நீண்ட காலமாக தமிழக மக்களை வாட்டி வதைத்து வருவதில் மின்வெட்டுக்கு மிக முக்கிய பங்கு இருக்கிறது. இந்த தொடர் மின்வெட்டினால் அனைத்து தரப்பு மக்களுமே பாதிக்கப்பட்டாலும் இல்லத்தரசிகள் படும் பாடு அதிகம் என்றே சொல்ல வேண்டும். மின்வெட்டினால் அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். மிக்சி கிரைண்டர் இருந்தும் இவர் அம்மிக்கல்லில் சட்னி தயாரிப்பதற்கான காரணத்தை சொல்ல வேண்டும் என்பதே இல்லை. இந்த சிரமம் இவருக்கு மட்டுமல்ல, தமிழகத்தின் ஏராளமான இல்லத்தரசிகளும் இதுபோன்ற சிரமத்தை தான் தினம் தினம் எதிர்கொண்டு வருகிறார்கள். வாஷிங் மிஷின் இருந்தும் கைகளால் துணி துவைக்க வேண்டிய நிலை, மின் மோட்டார் இருந்தும் கைகளால் நீர் இறைக்க வேண்டிய அவசியம், பல வகைகளில் கை கொடுக்கும் பிரிட்ஜை பயன்படுத்த முடியாத பரிதாபம் என மின்வெட்டால் இல்லத்தரசிகள் படும் துயர் ஏராளம். கரண்ட் கட்டு பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. நைட்டு பூரா தூங்க முடியல, காலையில் சமையல் பண்ண முடியல, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல, கிரைண்டரில் மாவாட்ட முடியல, மிக்சியில் சுத்தமாக ஒரு வேலை வீட்டில் நிம்மதியாக பார்க்க முடியல. கரண்ட் இல்லாதனால ராத்திரி பூரா கொசுக்கடி தாங்க முடியல. இந்தியாவிலே நம்ம தமிழகத்தில் தான் இந்த மாதிரி கரண்ட்டு கட்டை நான் பார்த்துருக்கேன். கேரளாலலாம் ஒரு அரை மணி நேரம் மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு 1 hour தான் போகுது. கரண்ட் கட் ஆகிறதுனால மிக்சி கிரைண்டர் இருந்தால் அம்மியில் சட்னி அரைக்கிற மாதிரி இருக்குது. பிள்ளைங்களுக்கு கஷ்டமாகி போகுது கரண்ட் கட் ஆகிறதுனால. இது டெய்லியும் அம்மியிலே அரைக்க முடியல, பொடி ஒவ்வொரு நேரம் கொடுத்து விட்றோம். நைட்டில் கரண்ட் கட் ஆகிறதுனால பிள்ளைங்க காலைல எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க, 8 மணி வரைக்கும் தூங்குறாங்க. காலைல சட்னியை அரைக்க முடிய மாட்டேது, இட்லி தோசையை சாப்பிட்றதே மறந்து போயிட மாட்டேங்குது எங்களுக்கு. பிரச்சனைகள் எவ்வளவுதான் இருந்தாலும் குழந்தைகளை குறித்த நேரத்திற்குள் பள்ளிக்கு அனுப்பியாக வேண்டும். ஆனால் மின்வெட்டு காரணமாக இரவில் சரியாக தூங்காத குழந்தைகள் காலை நேரத்தில் தான் நன்றாக தூங்குகிறார்கள். இந்நிலையில் அவர்களை எழுப்புவதற்கே கஷ்டமாக இருக்கிறது என்கிறார்கள் பெரும்பாலான அம்மாக்கள். அதிலும் கை குழந்தைகளை வைத்திருக்கும் அம்மாக்களின் நிலையோ மேலும் பரிதாபமாக உள்ளது. கரண்ட் அதிகாலையே போயிடுது. அப்போ போகும்போது எழுந்துக்கும் போது நம்ம சட்னி என்ன செய்யணும், இதை செய்யணும், அது மாதிரி யோசனை வரும்போது சரியான முறையில் வேலை செய்ய முடியல. குழந்தைங்களும் அதிகாலை எழுந்து படிக்க சொல்லவும் முடியல, அவங்களுடைய படிப்பும் சரியாக அமைய மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் மின்சாரம் அதனால தான் காரணம். இரவுலையும் அது மாதிரி கரண்ட் கட் ஆகுது. அப்போ இந்த சூழ்நிலை இருக்கும்போது குழந்தை நல்லா படிக்கலாம்னு அவங்களை கோச்சிக்கவும் முடியல. எங்களாலையும் சரியான முறையில் அவங்களுக்கு காலங்கத்தில் உணவு தயார் பண்ணி திரும்ப ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்புறது எல்லா வேலையும் தடையாகுது. 9 மாசம் ஆகுது குழந்தை கரண்ட் எல்லாரும் ரொம்ப சிரமப்படுறா. வீடு ரொம்ப தளம் போட்ட வீடாக இருக்கிறதுனால ரொம்ப சிரமமாக இருக்குது. நான் பகலில் கரண்ட் இல்லைன்னா கூட ஒரு அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நைட்டில் கரண்ட் இல்லாமல் ரொம்ப குழந்தை தூங்கவே மாட்டேன். 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஆஃப் பண்ணினே இருக்காங்க. 1 மணி நேரம் கொடுக்குறாங்கன்னா 1 மணி நேரம் ஆஃப் பண்ணிடுறாங்க. இந்த மின்வெட்டு உடல் ரீதியாக மட்டுமல்லாமல் மன ரீதியாகவும் இல்லத்தரசிகளை நோகடித்து வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவுடன் பாலமோகன்தாஸ் மற்றும் விஸ்வநாத். தமிழகத்தில் தற்போது பெரும்பாலான தொழில்களை கேள்விக்குறியாக்கி வரும் மின்வெட்டால் முதலாளிகளாக இருந்த பலர் தொழிலாளிகளாக மாறி உள்ளனர். அப்படி கோவையைச் சேர்ந்த ஒருவரின் வாழ்க்கையை பதிவு செய்கிறது இந்த தொகுப்பு. தொடர் மின்வெட்டு தனி மனிதனை எப்படி பாதிப்படைய செய்கிறது என்பதற்கு உதாரணமாக உள்ளார் கோவையை சேர்ந்த ராஜ்குமார். சொந்தமாக 7 லேத் மெஷின்களை வைத்து பலருக்கு வேலை அளித்து வந்த இந்த ராஜ்குமார் தற்போது ஆட்டோ ஓட்டி வருகிறார். சாதாரண கூலி தொழிலாளியாக வாழ்க்கையை தொடங்கிய இவர் கடந்த 10 ஆண்டுகளாக தொழிற்சாலை நடத்தி வருகிறார். ஆனால் தற்போது தமிழகத்தில் நிலவி வரும் கடுமையான மின்வெட்டு இவரது வாழ்க்கையை மாற்றிவிட்டது. ஃபர்ஸ்ட் கரண்ட் பிரச்சனையினால ஒரு 2 மணி நேரம் போயிட்டு இருந்தது. அப்புறம் படிப்படியாக 8 மணி நேரம் ஆச்சு, அப்புறம் 16 மணி நேரம் ஆச்சு. இதனால எதுவுமே குடும்பத்தில் நம்மளால் கொண்டு ஈடு கொடுக்க முடியல. இப்போ நான் கடைசிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் ஒவ்வொரு லேத்தை வித்துட்டேங்க. இப்போ வாடகை ஆட்டோ தான் எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கேன். கரண்ட் பிரச்சனை பயங்கரமாக இருந்தங்காட்டி தான் நான் இந்த லேத்தையே நான் எல்லாத்தையும் கிளாஸ் பண்ணி எல்லாத்தையும் டோட்டலாக விற்று இப்போ ஆட்டோ எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கிற நிலைமைக்கு வந்துச்சு. தொழில் வளர்ச்சிக்காக வாங்கிய கடன்களை அடைக்க மெஷின்களை விற்ற இவர் தொழிற்சாலையை மூடிவிட்டார். மற்ற முதலாளிகளிடமும் வேலைக்கு செல்ல முடியாத நிலையில் குடும்பத்தின் அன்றாட செலவிற்காவது வருமானம் ஈட்ட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் ராஜ்குமார். அதனால் தற்போது ஆட்டோ ஓட்ட தொடங்கியுள்ளார். நிறைய இழப்பெல்லாம் பார்த்துருக்காங்க. இனி அதுக்கும் எங்களால் முடியாது, எல்லாத்தையும் விற்று கடனை கட்டி விட்டுட்டு இப்போ சொந்தமாக ஒரு ஆட்டோ எடுக்கலாம்னு நினச்சா அதுவும் முடியலைங்க. இப்போ வாடகை ஆட்டோ தாங்க அதுக்கு எடுத்திருக்கேன். வாடகை ஆட்டோ தான் ஒரு நாளைக்கு கலெக்ஷன் கொடுத்து ஓட்டிகிட்டு இருக்குங்க. இப்போ இதனால் இனிமேல் மின் தட்டுறப்புற எதுவுமே இல்லாமல் எல்லா ஒர்க் ஷாப்காரங்களும் இப்போ எல்லாருமே தொழிலாளிகள் எல்லாருமே இப்போ முதலாளியாக இருக்கிறவங்களாம் தொழிலாளியாக வந்துட்டாங்க. நாளடைவில் மின்வெட்டு சீராகும், மீண்டும் தொழிற்சாலையை ஆரம்பிக்கலாம் என்ற கனவோடு வாழ்ந்து வருகிறார் ராஜ்குமார். ஆனால் மின்சாரம் மூலம் இவரது வாழ்க்கைக்கு எப்போது வெளிச்சம் கிடைக்கும் என்பது மட்டும் விடை தெரியாத கேள்வியாகவே உள்ளது. புதிய தலைமுறைக்காக திருப்பூரிலிருந்து செய்தியாளர் குழுவுடன் கார்த்திகா.